லேர்னிங் 41ல என்ன சொல்றாங்கன்னா 20% ஆஃப் ஒர்க் நம்ம சரியா பண்ணிட்டா 80% ஆஃப் சக்சஸ் நமக்கு வரும்னு சொல்றாங்க. அதாவது 80-20 பிரின்சிபல். 80% ஆஃப் சக்சஸ் வந்து 20% நம்ம பண்ற டாஸ்க்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 20% ஆஃப் டாஸ்க்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், எதெல்லாம் நம்மளோட சக்சஸ்க்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐடென்டிஃபை பண்ண 20% ஆஃப் டாஸ்க்கை சக்சஸ்ஃபுல்லா நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பண்ணிட்டோம்னா நமக்கு 80% ஆஃப் சக்சஸ் ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஒர்க்ல நம்ம 20% ஆஃப் ஆக்டிவிட்டியை தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 42ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு வீக்குக்கான ஒர்க்கை ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் வந்து ஸ்லோவரா பண்ணிட்டு லாஸ்ட் 2 டேஸ்ல ஃபாஸ்டரா பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த லாஸ்ட் 2 டேஸ் ரஷ் பண்ணி நம்ம ரொம்ப ஃபாஸ்டா பண்றோம், பட் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து ஸ்லோவரா பண்றோம். ஸோ இது வந்து டிஃபெக்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் 2 டேஸ் நம்ம வந்து ஃபாஸ்டா பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் நம்ம வந்து ஸ்லோவா பண்றோம். ஸோ அந்த ஃபாஸ்டா பண்ற அந்த டைம்ல எரர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல ஃபாஸ்டா பண்ணிட்டு ஸோ நம்ம ஒர்க்கை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டா ஸோ எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த வீக் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடேல நமக்கு வந்து லெஸர் ஒர்க் இருக்கும், நம்ம கம்ஃபர்டபுளா அந்த வீக்லி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ மந்த்லி டாஸ்க்கும் சரி, ஃபர்ஸ்ட் 15 டேஸ் வந்து அந்த ஒர்க் எல்லாம் நார்மலா பண்ணிட்டு ஸோ ரிமைனிங் 15 டேஸ்ல வந்து ரஷ் பண்ணி ரிமைனிங் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்றதா சொல்றாங்க. ஸோ நம்ம ஒரு மந்த்துக்கு 25 டேஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா நமக்கு ரிமைனிங் 5 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட ஒர்க்கை ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஃபாஸ்டா பண்ணணும் அண்ட் வித் குவாலிட்டியோட பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 43ல என்ன சொல்றாங்கன்னா, டூ ஃபர்ஸ்ட் டைம் ரைட். நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் அதை ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம யூஸ்வலா தப்பு பண்றதுக்கு 4 ரீசன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, நம்ம வந்து பொதுவாகவே எக்ஸிகியூஷன்ல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றோம், பிளானிங்ல கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது அதை செய்யறதுக்கு தான், ஆனா அதை பிளானே பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ராப்பரா பிளான் பண்றது இல்லை. ரெண்டாவது, நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா கூட பேக் எண்ட்ல ஒரு டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸோ நீங்க இதுல தப்பு பண்றீங்க, கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த தப்புக்கு வார்னிங் தான் கொடுக்குறாங்களே தவிர உங்களை ஃபயர் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ இதுக்கான இம்பாக்ட் பெருசா இருக்கு இல்லைங்கிறதுனால அந்த தப்பை நம்ம மறுபடியும் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எப்போதுமே நம்மளோட ஒர்க்கை லாஸ்ட் டைம்ல தான் பண்றோம், அட் எண்ட் ஆஃப் த டைம், அதோட டைம் லைன் முடியும் போது தான் போய் கம்ப்ளீட் பண்றோம், அதுவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே காமன் தான், எல்லாருமே காமனா பண்றது தான். பட் இதே தான் நீங்களும் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனோ இல்ல உங்களை அடுத்த லெவலுக்கோ உங்களை ப்ரிஃபர் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ரீசனும் இருக்காது. ஸோ நீங்க ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 44ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க, ஸோ அந்த ஒர்க்கை நீங்க உங்களுக்குள்ளாரே வச்சுங்க, மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, கரெக்டான டைம்ல உங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அதுக்காக வந்து நீங்க போய் எல்லாருக்கிட்டையும் ஷோ பண்ணுங்க, நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வரல. பட் உங்களுக்குள்ளார உங்க ஆஃபீஸ்ல இருக்க ஒரு கமிட்டி கூட உங்களை ஜாயின் பண்ணிக்கிறது மூலயமா மேனேஜ்மெண்ட் பீப்புள் கூட உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கும். ஸோ அப்போ உங்களை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கும் போது ஸோ நல்ல பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க லைம் லைட்டுக்குள்ளார வந்துருவீங்க. அப்படி ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா உங்க டீம்லயே ஆல்ரெடி நவுன் குட் பர்ஃபார்மர் ஒருத்தங்க இருப்பாங்க, நல்லா பண்றவங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அவங்களுக்குள்ள அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, அவங்க கூட ஒரு ரேப்பை கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒர்க் வித் தம், டாக் வித் தம். அப்படி இருக்கும்போது ஸோ அவங்க கூட நீங்களும் இருக்கிறதுனால ஸோ உங்களை பத்தியும் மேனேஜ்மெண்ட் பீப்புள் வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது நீங்களும் லைம் லைட்டுக்குள்ளார வருவீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரெகக்னைஸ் ஆகும். ஸோ நீங்க ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ என்ன அவங்க சொல்றாங்கன்னா, உங்களோட ஒர்க்கை தெரியறதுக்கு இந்த கமிட்டியில ஜாயின் பண்றது மூலயமாவோ இல்ல நல்லா ஆல்ரெடி நவுன் பீப்புள் ஒர்க் பண்றவங்க கூட ஜாயின் பண்றது மூலயமாவோ நீங்க லைம் லைட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 45ல என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வித் நாலேஜ் உங்களுக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி தரும்னு சொல்றாங்க. ஸோ மோர் இனிஷியேட்டிவ் உங்களை ஃபாஸ்டா லேர்ன் பண்ணிக்க வைக்கும்னு சொல்றாங்க. நீங்க ஃபாஸ்டா லேர்ன் பண்ணிக்கும் போது நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபாஸ்டா சஜஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஃபாஸ்டரா மேனேஜ்மெண்ட்டுக்கு சஜஷன் கொடுக்கும்போது அந்த ரைட் சஜஷன்னால உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்டர் ஆகும், உங்களோட டீம் மெம்பர்ஸோட ஒர்க் வந்து ஃபாஸ்டர் ஆகும். ஸோ ஓவராலா த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலயமா உங்களோட நீங்க ஒரு பாத்வேவே கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புதுசா ஒரு டாஸ்க் அசைன் ஆயிருக்குன்னா அந்த டாஸ்க்கை நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதை ஷார்ட் பண்ணி எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு பாத்வே கிரியேட் பண்றது மூலயமா ஸோ அந்த டீமுக்கு ஈஸியா அவங்க லெஸ்ஸர் ஒரு சின்ன விஷயம் கம்மியா படிக்கிறது மூலயமா நிறைய அவங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். அதோட யாரு இல்லைன்னாலும் அந்த மேனுவலை யாரு படிச்சாலும் அந்த ஒர்க்கை பண்ணிடலாம், அந்த டாஸ்க்கை முடிச்சிடலாம் அப்படிங்கிறத நீங்க உருவாக்க முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது யாராச்சும் லீவ் ஆயிட்டாலோ இல்ல அவங்க வந்து டிராப் ஆயிட்டாலோ
உங்களுக்கு அது அஃபெக்ட் பண்ணாது, அந்த ப்ராசஸை கிளீனா ஃபாலோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 46ல என்ன சொல்றாங்கன்னா, கிஃப்ட் எதையுமே அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பிசினஸ் ரிலேட்டடா நீங்க இருக்கும்போது ஒர்க்ல யாராச்சும் கொடுக்குற கிஃப்ட்டை நீங்க அக்செப்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து பேக் எண்ட்ல சம்திங் உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஃபேவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ யாருக்கிட்ட இருந்து நீங்க கிஃப்ட் வந்து ரிசீவ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அதோட இப்போ தீபாவளி அது மாதிரி ஒரு ஒகேஷன் வருதுன்னா இட்ஸ் அ கல்ச்சர் வந்து என்னன்னா ஒருத்தங்களுக்கு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறது. இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச். பட் இது பிசினஸ்ன்னு வரும்போது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க கிஃப்ட் கொடுக்கறது மூலயமா உங்களோட நார்மலா நீங்க பண்ற ஒர்க்கோட எக்ஸ்ட்ரா உங்கள்ட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களோட ஒர்க்குக்காக அவங்க வந்து எந்த ஒரு அடிஷனல் இதுவும் ப்ரொவைட் பண்ணாமையே அந்த ஒர்க்கை அவங்களால வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஒர்க்குக்கான கிஃப்ட்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து சேலரி ஹைக்கா இருக்கலாம், உங்களோட ப்ரொமோஷனா இருக்கலாம். அதை தவிர நீங்க வந்து வேற எதுவும் எக்ஸ்டர்னல் கிஃப்ட் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 47ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சக்சஸ் பண்றதுக்கு உங்களோட டீமையும் உங்களோட டைமையும் நீங்க மேனேஜ் பண்ணாதான் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க உங்களுக்கான குவைட் பீரியடை கண்டுபிடிக்கணும். ஸோ குவைட் பீரியட் மீனிங் என்னன்னா உங்களுக்கு வந்து எந்த கால்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த டைமை நீங்க வந்து ஒரு டேல பிளான் பண்ணிட்டு அந்த அந்த டேக்கான டாஸ்கஸ் எல்லாத்தையும் நீங்க பிளான் பண்ணணும். ஸோ நீங்க என்ன ஒர்க் பண்ண போறீங்க, எந்தெந்த டாஸ்க் வந்து ப்ரையாரிட்டி, அது எல்லாமே வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு அதுக்கான பிளானிங்கை நீங்க பண்ணிடணும். அடுத்தது உங்களோட ஜூனியர்ஸ் ரிப்போர்ட்டிங் ஜூனியர்ஸோட அவங்களோட பிளானையும் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான பிளானையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பிளான் பண்றது மூலயமா உங்களோட டாஸ்க்கை நீங்க ஆன் டைம்ல முடிக்க முடியும். அதோட உங்களோட ஜூனியர்ஸும் அவங்களோட டாஸ்க்கை முடிச்சிருவாங்க. இப்படி நீங்களும் முடிச்சிருவீங்க, உங்க ஜூனியர்ஸும் முடிச்சுட்டா அந்த டீம் வந்து ஃபாஸ்டா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க ஃபாஸ்டா பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கும் அதுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 48ல என்ன சொல்றாங்கன்னா, சம் ஆஃப் யூ பிளே ஆக்டிவ் ரோல் இன் வெண்டர் எவாலுவேஷன். அதாவது நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிற அதர் வெண்டர்ஸ், அதாவது ஃபுட் ப்ரொவைட் பண்றவங்க, வாட்டர் ப்ரொவைட் பண்றவங்க, ஏசி பாத்துக்கிறவங்க, ஸோ இது மாதிரி அதர் வெண்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நீங்க ஒரு ஆக்டிவா கம்யூனிகேட் பண்றது மூலயமா அவங்களை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எவாலுவேட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுட் அவங்க ப்ரொவைட் பண்றாங்கன்னா அந்த ஃபுட்டோட குவான்டிட்டி, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, ஸோ அதோட ப்ரைஸ் எப்படி இருக்குங்கிற மாதிரி அதை எவாலுவேட் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ சப்போஸ் நீங்க வந்து வெண்டார் அந்த இதுல எவாலுவேஷன் ப்ராசஸ்ல இல்லைன்னா அப்ப கூட பரவாயில்ல, ஆனா அந்த எவாலுவேஷன் ப்ராசஸ்ல இருக்க டீம் மெம்பர் கிட்ட உங்களோட சஜஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தங்களை வந்து இவங்கள தான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு கொடுக்கும்போது அவங்களை எவாலுவேஷன் பண்ணிட்டு இனிஷியலா அப்படியே விட்டுறாங்க. ஸோ அவங்களை கீப் ஆன் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களை மானிட்டர் பண்றது மூலயமா அவங்களோட குவாலிட்டியில ஏதாச்சும் டிராப் ஆயிருக்கா, அவங்களோட குவான்டிட்டியில டிராப் ஆயிருக்கா, இல்ல பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா, அது மாதிரி நம்ம எவால்வேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களோட ஆபீஸ்ல அதை கம்மியா கொடுத்துரு, இன்னொரு ஆபீஸ்ல வந்து கம்மியா, அதாவது குவான்டிட்டியை இங்க கம்மியாவும் இன்னொரு ஆபீஸ்ல அதிகமாகவும், இல்ல பிரைஸ் வந்து இங்க அதிகமாகவும் இன்னொரு கம்பெனில வந்து கம்மியாவும் ஆஃபர் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பண்ணி நம்மள சீட் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகாம இருக்கிறதுக்காக அவங்கள மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ஆக்டிவா மானிட்டர் பண்றது மூலியமா இதை நீங்க அவாய்ட் பண்ண முடியும். இதை நீங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்றது மூலயமா உங்களோட ப்ரொமோஷனுக்கு இதுவும் ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 49ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களோட ஒர்க்கை டெய்லி ஒர்க்கை ஒரு செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செக்லிஸ்ட்ல எந்தெந்த ஒர்க் வந்து நம்ம பண்ண போறோங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு அதை கரெக்டா முடிச்சிடணும், எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட் அதை நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் வரும்போது நீங்க அதை கண்டிப்பா முடிக்க தான் போறீங்க. ஸோ ஆனா நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், நான் இந்த எல்லா டாஸ்க்குமே முடிச்சிட்டேன்னு. பட் வாட் மேனேஜ்மெண்ட் ஃபீல், இதை வந்து நான் ரிமைண்ட் பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு. ஸோ ரிமைண்ட் பண்ணாதான் நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னு அவங்க வந்து அது ஒரு ஹெசிடேஷனா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இருக்க எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ணா அவங்களோட ஒர்க் ரிமைண்டிங்லேயே போயிடும். ஸோ நம்மளோட ஒர்க்கை நம்மளே எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால நம்மளோட டாஸ்க் எல்லாத்தையுமே ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த செக்லிஸ்ட்ல எல்லாத்தையும் நம்ம கரெக்டா முடிச்சிட்டோம்னா, எதுவுமே மிஸ் பண்ணாம முடிச்சிட்டோம்னா, ஸோ எவ்ரி திங் கோ வித் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் 50ல என்ன சொல்றாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் பண்ணி அவங்களோட இஷ்யூவை, அதாவது நம்மளோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து இமெயில் வந்து டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி அவங்க அதை முடிக்கிறதுக்கு நீங்க ஒரு காலோ இல்ல ஒரு டைரக்டாவோ அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு பாருங்க. அந்த டாஸ்க் அப்பதான் உடனே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் வந்து இமெயில நம்ம கம்யூனிகேட் பண்றது கரெக்டா கன்வே ஆகாம இன்கரெக்டா இன்அப்ரோப்ரியேட்டா கம்யூனிகேட் ஆகிடும். இல்லைன்னா இப்போ சிசில வைக்க வேண்டியவங்களை நம்ம வந்து டூல வச்சுட்டாலோ, டூல வைக்கிறவங்களை சிசில வைக்கும் போது அந்த கரெக்டா யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாம போறது கூட சான்சஸ் இருக்குங்கிறதுனால மோஸ்ட்லி நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் தான் இருக்கிறது தான் பெட்டர், நம்ம இஷ்யூவையும் நம்ம டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இமெயில் டிராஃப்ட் பண்றது வேற வழியில மேண்டேட்டரியா நம்ம வந்து பண்ணி ஆகணும்
அப்படிங்கும்போது நீங்க அதை இமெயில யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட நம்ம வந்து ஒரு இமெயில்ல ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா டைரக்டா அந்த இமெயில் ட்ரெயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும், பட் இஷ்யூ ஷார்ட் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க.